மாம்ஸ் சரக்கு அடிக்காம போதையில் இருக்க மாதிரியே கிரியேட் பண்ணுறாரு. ஏய் இப்போ நாங்களாம் சாப்பிட்ருப்ப, காலை சாப்பாடு சாப்பிட்ருப்பல, நான் அது கூட இன்னும் சாப்பிடல. போனோம்னா போனதே, நான் வரமாட்டேன் அவ்வளோதான். நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன்டா. இப்போ நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுலாம் நான் வரவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை. நான் சொல்றது கேளு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கடுத்து நீ எப்போ வேணா போ, போய் சாப்பிட்டு. அவ்வளோதான் என்னோட கேள்வி. நான் கிளம்புறேன் அவ்வளோதான். ஆள் என்ன, நான் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். நீ மீனை பிடினே, நான் என்ன இதுவும் அழகா கேட்ச் பண்ணிடு. தூக்குடா. ஏய் காசு. ஆமா அப்படியே கொண்டு இதில் விட்டுருங்க, அம்மா தண்ணியில். இப்போ என்ன ஓவராலாக போய் சாப்பிடுவாங்களா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வறுத்து சாப்பிட்றோம். ஃபயர் கேம்ப் போடுறோம் இந்த இடத்துலயே. அப்போ தண்ணி அது மாம்ஸ் பண்ண வேலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏறினேன்னா அவ்வளோதான், பிடிச்சி இழுக்கிறது. ஏன்னா பொட்டக்கடை தானே. 3 மீன் இருக்குள்ள. உள்ளதைக்கு போடுங்க, கழட்டுங்க. புழு ஃபுல்லாக மாட்டணும் மாம்ஸ். அதே நல்லா மீன் பிடிச்சிட்ருந்தோம். ஆனால் அந்த குதிரையை குளிப்பாட்டுறதுக்காக பந்தயத்துக்கு போயிட்டு வந்துச்சு போல். அதனால் பசங்க கொண்டு வந்தனால மீன் பிடி அப்படியே நிப்பாட்டியாச்சு. குதிரைக்காக காலெலாம் வலிக்குமா, அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பசங்க கம்மாய்க்குள்ளே விட்டதுனால மீன் பிடியை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு 7-8 மீன் பிடிச்சோம். அதை அப்படியே வறுத்து சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போயாச்சு. இல்லைன்னா நிறையா பிடிச்சிருப்போம். குதிரையை நீச்சல் போடல போல், சும்மா குளிப்பாட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பந்தயத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் போல். சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னொரு நாள் பிடிப்போம். பிடிச்சி வறுத்து சமைச்சு சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா, see you.